கடந்த 4 நாட்களாக அமைச்சர் தாவேகா சரத் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் பதிவு பண்ணியிருந்த அந்த வீடியோக்கள் இப்போ வைரல் ஆகிட்டு இருந்தது. அதை முன்னிட்டு அவரை பதவி விலக வேண்டும் என்றும் அதுக்கு உரிய விசாரணையும் நடவடிக்கையும் தாவேகா முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணி நேற்று 29ஆம் தேதி ஜூன் மாதம் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் மாநிலம் முழுக்க முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு பெரும் ஆதரவாக மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை தாங்கி வெற்றி ஆர்ப்பாட்டமாக நிகழ்த்தி காட்டினார்கள். மாநிலம் முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற செய்தி இன்று வெளியாகியுள்ளது. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இளைஞர்களுக்கு, ஏன்னா இளைய சமுதாயத்தினருக்காக தான் நாங்க அவங்களுடைய ஓட்டை வாங்கி தான் நாங்க தாவேகா ஆட்சி அமைத்தது அப்படின்னு மார்த்தட்டி கொண்ட தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு இது கண்டிப்பா போய் சேர வேண்டிய விஷயம். ஏன்னா இளைஞர்கள் தடம் மாறி போயிடக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியா நார்மலைஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டிலையும் அவங்களுக்கே அவங்க அத அந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய முறையே அவங்க கையாள கூடாது. ஏன்னா ஒரு அமைச்சர் அப்படிங்கிறாங்க ஒழுக்கம்க்கு முன்னுதாரணமாக இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாம இவங்க ட்ரக் அடிக்கிற மாதிரியும் பீச்ல ஆல்கஹால் வச்சிட்டு இருக்க மாதிரியும் ட்ரக்ஸ் விற்கிற அந்த தெருக்கல்ல பேங்காக்ல இவர் நடந்து வர மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்மளுடைய இளைஞர்கள் தடமாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாணவர் அணி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது. இதற்கு தீர்வாக இன்று கண்டிப்பாக அது விசாரணை மத்திய அரசு மூலமாக சிபிஐ மூலமாக இது முன்னெடுக்க வேண்டும். தொடர்ந்து இவங்க போதை பழக்கத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எதிராக நாங்க மேரத்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழியில ஏற்கிறாங்க. உறுதிமொழி ஏற்கிறவரு இதோட ஸ்பீடா 3 கிலோமீட்டர் வந்தோம்னு அரை பாட்டில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னாங்க. ஆனா 300 கிலோமீட்டர் இதோட வேகமா கரூர்ல இருந்து ஒடியாந்ததையும் இந்த தமிழ்நாடு மக்கள் பார்த்தாங்க. குழந்தைகள்கிட்ட ஏமாத்தி இவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு இன்னைக்கு ஏதோ பெரிய அலை வீசி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றி கண்ட மாதிரி ஒரு 160 சீட்டுகள் வென்ற மாதிரி மார்த்தோல் தட்டி கொண்ட இந்த தாவேகா அரசு இனி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். ரீல்ஸ வச்சே ஓட்டு வாங்கின மாதிரி ரீல்ஸ வச்சே சட்டமன்றத்துல இப்படி காணோங்கிறவரு இப்ப எங்க சிஎம் சார் காணோம் உங்களைய, நீங்க எங்க போனீங்க? இந்த மாதிரியான ட்ரக் யூஸ் பண்றவங்களையும் ஆல்கஹால் யூஸ் பண்றவங்களையும் லெப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தரை வச்சுட்டு நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஆட்சி நடத்தினால் தமிழ்நாடு இளைஞர்களின் அவங்களுடைய எதிர்காலம் பெரும் கேள்விக்குறியாக உள்ளாகும் என்பதை வன்மையாக கண்டித்து மாணவர் அணி தொடர்ந்து களத்தில் இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.